Taste the Daily. உலக புகழ்பெற்ற நடிகை ஜெனிஃபர் லோபஸின் அட்லஸ் திரைப்படம் OTT தளத்தில் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் புனிதா பாலாஜி. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். டிவி டாக் செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் அட்லஸ். பிரேட் பேட்டான இயக்கத்துல ஜெனிஃபர் லோபஸ் நடிச்சிருக்க இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்துல தமிழ் டப்பிங்லயே வெளியாகி இருக்கு. சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானர்ல ஆக்ஷன் படமா உருவாகி இருக்க அட்லஸ் உலகத்தோட எதிர்கால வளர்ச்சி பத்தியும் அதுல AI டெக்னாலஜியோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கதை அமெரிக்காவில இருந்து தொடங்குது. ஃபியூச்சர்ல போக்குவரத்து துறை, மருத்துவத்துறை மட்டும் இல்லாம வீட்டு வேலைகளுக்கு கூட மனுஷங்க AI ரோபோவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் வால் ஷெப்பனுங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஹார்லின்னு ஒரு AI ரோபோவை உருவாக்குறாங்க. மனிதர்களுக்கு உதவியா இருக்க வேண்டிய அந்த ரோபோ அவங்களுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிக்குது. அந்த ரோபோ மட்டும் இல்லாம மத்த AI ரோபோவோட ப்ரோக்ராமிங்கையும் மாத்தி பல இடங்கள்ல தாக்குதலையும் நடத்த வைக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனையா உருவானதுனால உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து பூமியை காப்பாற்ற ஒரு பாதுகாப்பு படை அமைச்சு பதில் தாக்குதலும் நடத்துறாங்க. அந்த அட்டாக் எதிர்பார்க்காத ஹார்லின் ரோபோ வேறு ஒரு கிரகத்துக்கு தப்பிச்சு போயிடுது. நான் பயந்துட்டேன்னு நினைக்காதீங்க, ஒரு நாள் திரும்ப வந்து உங்களை எல்லாம் அழிப்பேன்னு அந்த ரோபோ சொல்லிட்டு போகுது. ஹார்லின் அழிச்சாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு பாதுகாப்பு படை முடிவு பண்றாங்க. ஹார்லின் ரோபோவை தேடி வேறு ஒரு கிரகத்துக்கு போறப்ப அங்க நடக்கிற பிரச்சனைகள் தான் படத்தோட மீதி கதை. வேற்று கிரகத்துக்கு போற டீம்ல முக்கியமான அனலிஸ்ட் கதாபாத்திரத்துல ஜெனிஃபர் லோபஸ் நடிச்சிருக்காங்க. ரோபோ கேரக்டர்ல சிமுவோ, ஸ்டெர்லிங் கே பிரவுனோ முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. AI டெக்னாலஜி மனுஷன் கூட இணையும் போது என்ன நடக்கும், அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு காட்சிப்படுத்தின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஹார்லினை தேடி போற அந்த டீம் ஜெயிச்சாங்களா, ஹார்லினை பிடிக்க முடிஞ்சுதான்னு பல கேள்விகளுக்கு பதிலா முடிஞ்சது அட்லஸ் திரைப்படம். ஒரு சின்ன கேப்ல சில் அவுட் பண்ணணும்னா அட்லஸ் படத்தை நிச்சயமா பார்க்கலாம். Taste the Daily.